அதுக்கு நீ பிரச்சனை பண்றியம்மா? நான் எங்க பிரச்சனை பண்ணி என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. இப்ப வெளியே போனாலும் பிரச்சனை வருது வீட்டுல. இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன். அதானே நான் பழகி போனதானே எனக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போங்க. அதுக்குதான் அழகா டிவியை போட்டு உட்காந்து படத்தை பார்த்தோமான்னு விட்டுருணும். நம்ம டிவிலயும் அந்த படத்தையும் அவங்களுக்கு பிடிச்சதுதான் பார்ப்பாங்க. தேவையில்லாத இன்டர்வியூஸ், தேவையில்லாத மேட்ச். கிளம்பி நம்ம டக்குன்னு போனோம்னா கேப்பாரு அப்ப எங்க போறீங்க கேட்டாருன்னா சொல்லுங்க எங்க போறோம்னு சொல்லுங்க. போயிட்டு வந்தா அப்புறம் அதுக்கு ரொம்ப இதா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு மாதிரி இருக்கும். தனியா இருக்கிற அவருக்கு. அதுக்கு எங்க அம்மா அப்பா தனியா இருப்பாங்க. அங்க அவங்கள சும்மா கூட்டு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போலான்றீங்களா? நான் கூட்டிட்டு போலான்னு சொல்லல, சொல்லாம போவேனான்னு சொல்றேன். நான் இல்ல நீங்க அவங்களோட போயிட்டு வாங்க. அவங்களே வரலன்னு சொன்னாங்கன்னா சரி, நம்மளே வரவேணான்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்குமா? அவுட்டிங் போறோம் அன்னைக்கும் வந்து உங்க கூட தொத்திக்கிட்டே தெரிஞ்சாங்கன்னா என்னங்க பண்றது? நீங்க தானே சொல்லி விட்டுட்டு வரணும். உங்க அப்பா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். நான் உங்க அப்பா இருந்தாலும் எங்க அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க உங்க லிமிட் அவங்க உங்களுக்கு தெரியணுங்க. வீட்டுல உங்க அப்பா இல்ல, ஊர்ல இருக்கறனால நீ என்ன பாவானா. சரி என்னப்பா போயிட்டு வந்துடுறோம் நாங்க மாலுக்கு. சரி போயிட்டு வாங்க. நீங்களும் வரீங்களா? சரி வர்றோம். மால்ல போனா கால் வலிக்க ரொம்ப நடக்கிற மாதிரி அலைச்சலா இருக்கு. வீட்லயே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, பொழுது போக மாட்டேங்குது. போயிட்டு வருவோம். கடையா ஏறி இறங்கிட்டு நம்ம எனக்கே ரொம்ப நான் தான் அங்கனக்குள்ள உட்காந்துருக்கோம். அந்த பெஞ்சு போட்டு வச்சிருப்பாங்க இல்ல. சரி கிளம்பி வரணும், லேட் ஆகுது. நான் கிளம்பிட்டேன். அம்மா கிளம்பி இருக்கேன், ரெடிடா அப்படியே வரேன். சரி வாங்க போவோம். என்னடி போலாம்ல? ஆனா அவங்களும் பாவம் அந்த ஒரு எப்படியும் அவங்க சொன்ன மாதிரி எப்படியும் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தா போய் அங்க மாலை எங்கேயாவது முடியல இருந்தா உட்கார போறாங்க. நம்ம சுத்தி பார்த்துட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் தான் பண்ண போறாங்க. நம்ம அவங்களோட இதுல பார்த்தோம்னு வச்சுக்கேன், அப்பதான் புரியும் அந்த ஒரு விஷயம். கூட்டிட்டு போனா எங்க அப்பா வரேன்ட்டாரு, கிளம்பிட்டாரு, ரெடியா இருக்காரு. நீங்க என்னன்னு சொன்னீங்க? கால் வலிக்குன்னு சொல்லி பார்த்து கேட்க மாமா வாங்கப்பா விட்டுன்னு கிளம்புங்க. அப்பதானே வேகமா போயிட்டு வர முடியும். வாங்க என்னத்த வாங்குறதுக்கு? ஏதாவது போய் தொட்ட உடனே பின்னாடியே வந்து அது எதுக்கு இது எதுக்கு? இந்த இளவுக்கு தான் நான் இங்க வரவே வேணாம். நான் வரவே இல்ல, நான் வீட்டுல இருந்தேன். எதுக்கு என்னையும் கூட்டிட்டு வந்து அவங்களையும் கூட்டிட்டு இருந்தேன். மாமா இங்க இந்த பாத்துக்கிறேன். மாமா என்ன பாக்குறீங்க? ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் சரியே இல்ல. காஸ்ட்லி பொல்ல காசு. மால்னாலே ரேட் அதிகமா தான் போடுவாங்க. ஒரு ரூபா விக்கிற பொருளை 10 ரூபாய்க்கு விக்கிறான். இங்க வந்து சும்மா பாக்குறதோட நிறுத்திக்கிறேன். நல்லது வாங்குறதெல்லாம் கேட்டீங்களா? ஏங்க இல்லம்மா. ஐயோ என்னடா எப்படா கிளம்புவான்? இப்பதானப்பா வந்தோடனே அடிக்கிறீங்க. என்ன இருங்க, பாக்க தானே வந்திருக்கு. அதான் சொன்னேன். நாங்க டக்குன்னு வாங்குங்க. லேட் ஆகுதா?